Oppo Reno 13 Pro 5G. So இன்னைக்கு இந்த வீடியோல இதோட அன்பாக்சிங் நான் பார்க்க போறதில்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரைமரி டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பெரிய டெக் யூடியூபர் மாதிரிலாம் சொல்லணும் தான் ஆசை. ஸோ கைஸ் ஆக்சுவலி இந்த Oppo Reno 13 Pro 5G இந்த ஃபோனை வாங்கி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது. ஸோ 1 monthக்கு அப்புறம் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது, ஏன்னா இது வந்து என்னோட பழைய Oppo ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஃபோனையும் காட்டுறேன். ஸோ என்ன ஃபோன் நீங்கள் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஸோ கைஸ் ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஃபோனு. ஸோ இது வந்து என்ன ஃபோனு, இது Oppo ஃபோன் தான். ஸோ என்ன ஃபோன் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா Oppo Reno 2F. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜென்ரேஷன் கழிச்சு வந்து இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் நாட் ஃபீலிங் ப்ரவுட். இந்த ஃபோனோட ப்ரைஸ்லாம் கடைசியில் சொல்கிறேன். ஸோ எந்த கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கேமரா டெஸ்டிங் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1x 2x 3.5 7x. ஸோ இன்ட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஃபோன் கேமரா ஸ்விட்ச் பண்ணிட்டு வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா Oppo Reno 13 Proவோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே வீடியோவில் கேமரா டெஸ்டிங்கும் பண்ணியிருப்போம், நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ பிரைட்னஸ் கம்மியாக வச்சு காட்டுறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகிடுது. அண்ட் 120 Hz டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது 49,990 அந்த ப்ரைஸ் வந்துச்சு. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 55,000. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாமா என்னன்ட்டு கீழே கடைசியில் சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கும் அண்ட் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனோட இப்போ கேமரா செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமராவா 50 MP சோனியோட IMX 890. அண்ட் அடுத்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ கேமரா இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபோன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு லைக் வீடியோ ரெக்கார்டிங்ல. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா MediaTek Dimensity 8200. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு அண்ட் எந்த விதமான லாகுமே இல்லாமல் லைக் ரேம் வந்து ரேம் நான் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் அண்ட் 256 GB ரோம். ஸோ ரேம் வேணா நீங்க வேணும்னு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹை லெவல் டாஸ்க்கும் பண்ணல, கேமிங் எதுவுமே பண்ணல. ஸோ நார்மல் யூஸேஜ் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் கேமிங் வந்து கேமிங்கும் ஹை லெவல் கேம்ஸ் விளையாடல, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறது அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக்காக இருந்துச்சு அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கும் நல்லா இருக்கு. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் கேம் விளையாடும்போது ஃபோன் ஹீட் ஆச்சான்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா சார்ஜ் அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரொம்பவே பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட சூப்பர் ஒர்க் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 80 watts வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆக 1 hourக்குள்ளேயே வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் எதுவுமே கொடுக்கல. சாஃப்ட்வேர் அண்ட் UI பற்றி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட ColorOS தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 15 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ColorOS ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த விதமான லாகுமே இல்லை. ஸோ ColorOSன்றதால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டாக அடிச்சிக்கவே முடியாது. ரியல் லைஃப் யூஸேஜில் கைஸ் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோனு. நீங்கள் உங்கள் பட்ஜெட் வந்து 50K குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Oppo Reno 14 சீரிஸ் லான்ச் ஆக போகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அந்த சீரிஸே வாங்கலாம். அண்ட் இந்த ஃபோனில் மெயின் அண்ட் இந்த 13 சீரிஸ் எதாச்சும் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா IP69 ரேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோனை தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இன்னும் வாட்டர் டெஸ்ட் பண்ணல, அது வந்து தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்ட் ட்ராப் டெஸ்ட்லாம் பண்ணலாம். அண்ட் ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து 50Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபோன் 128 AMOLED டிஸ்பிளே 5800 mAh பேட்டரி அண்ட் 5G யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜரிங்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக்காக இருக்குது இந்த ஃபோனு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 17 சீரிஸ் பற்றி போட்டிருப்பேன். அந்த iPhone 17 தான் 17 வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராபப்ளி தெரியல. இப்போ இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு மேபி அப்கிரேட் மோஸ்ட்லி அப்கிரேட் பண்ண வாய்ப்பு இல்லை. இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா 4 years கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6 years கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ கேஸ் இதுதான். அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பான். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுது, ஹேங் ஆகிடுது.
ஸோ திருப்பி ஓப்பன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இப்படியா இருக்குது. அண்ட் ரீல்ஸ்குள்ளே போகும்போது மோஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிடுது. ஏதோ சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கூட சரி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீட்டிங் வந்து கைஸ் சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் அது. ஆப்வியஸாக பெரிய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஹீட் ஆக தான் செய்யும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் கேட்கும்போது டெம்பரேச்சர் சம்மர் டைம் ஃபோன் வந்து நார்மலாகவே ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாலாம் ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு ரிவ்யூ பண்ணாலும் தெரியாது. ஸோ என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபை ஜெயசக்தி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.